சரத்குமாரை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு கட்சியின் தலைவராக இருந்திருக்கிறார். ஒரு கட்சிய நடத்தி இருக்கிறாரு. இப்ப இந்த தேர்தல்ல சட்டசபை தேர்தல்லயும் போட்டியிட்டு இருக்கிறாங்க. அவங்க சரத்குமாரின் மனைவி அவர்கள் போட்டியிட்டு இருக்காங்க. அந்த கட்சியை கொண்டு வந்து தான் சேர்த்திருக்கிறார். அதனால அவருக்கு ஏதாவது பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது அமைச்சராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வேற ஏதாவது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா முழுசா அது குடுப்பாங்களா என்பதும் வந்து டவுட்டு தான். ஏன்னா அவர் விருப்பப்படலாம். ஏன்னா ஒரு கட்சிய கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். எனக்கு ஏதாவது குடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அமைச்சர் பதவி கொடுப்பார்களா என்றால் எனக்கு தெரிஞ்சு இல்ல. பாஜக அந்த மாதிரியெல்லாம் செயல்பட்டு நான் பார்த்ததில்லை. பொறுப்பாக தான் செயல்படுவார்கள். இந்த மாரி நடிகைகளுக்கு எல்லாம் வந்து அமைச்சர் பதவி தூக்கி குடுத்தா, அந்த கட்சியில ஏற்கனவே நெறைய வேலை பார்த்தவங்க இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வந்து தங்களுடைய முன்னேற்றத்திற்காகவும், தங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. இந்த மாரியான இதெல்லாம் வந்து சும்மா மத்த கட்சிகள் கிளப்பிவிடும் புரளி மாதிரி தான் தெரியுது. மத்தபடி இதில உண்மை தன்மை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை.